வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன். நான் ஏன் சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறேன்னா, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் 2026. சுக்கிரன் அதே செப்டம்பரில் மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட 85% உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனோட சுக்கிரன் இருப்பார். 2 சுபர்கள் உச்சம். அடுத்த விஷயம் சொல்கிறேன். அதே செப்டம்பர் மாதம் புதன் உச்சமடைகிற காலமாகவும் இருக்கும். இப்போ குரு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரி வலுவான கிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய மாதம் செப்டம்பர். ஸோ சூப்பர் செப்டம்பர் மாதம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போது. இப்போ தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்க போது டீட்டெயிலாக பார்க்கலாம். www.lifehoroscope.in இது வெப்சைட்டு. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. துலாம் ராசி 2026 நம்ம இந்த செப்டம்பரில் துலாம் ராசியுடைய பலன்கள் எப்படின்னு பார்க்கலாம். 10ல் குரு உச்சத்தில் ஒரு பக்கம், சுக்கிரன் மூல திரிகோணத்தில் துலாத்தில் இன்னொரு பக்கம். துலாம் ராசிக்கு இது சூப்பர் மந்தாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், ஜாப் அண்ட் மணி, வெல்த்தை பற்றி முதல்ல டீட்டெயிலாக பார்த்துடலாம். சுக்கிரன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸில், அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், உங்கள் லக்னம் துலாமுக்கு அதிபதி சுக்கிரன். அவர் அந்த ஃபஸ்ட் ஹவுஸில் வரும்போது செல்ஃப் சார்ஜ், தன்னுடைய பலம், தன்னுடைய சக்தி, தன்னுடைய எனர்ஜி, தன்னுடைய பவர், ஸோ அவருக்கு என்னெல்லாம் தனித்தன்மை தனித்திறமை இருக்கோ அதெல்லாம் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும், உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கும். நம்ம எவ்வளோ பலசாலி, நம்ம எவ்வளோ புத்திசாலி, நம்ம எவ்வளோ ஒரு தைரியமான ஆள், நமக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நமக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது, நமக்கு எவ்வளோ கான்டாக்ட் இருக்குது, நமக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வைக்க, ரியலைஸ் பண்ண வைக்கும். அதுதான் அந்த துலாம் முதல்ல கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம். இப்போ இது கரியருக்கு எப்படி சம்மந்தப்படும்னா, 10ல் குரு உச்சம். அவர் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, முதலீடு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு மைக்ரேஷன், ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இது எல்லாத்துக்கும் அந்த 10ல் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான உண்மை. அது சில பேர் 10ல் குரு வந்தால் பதவி போயிடும், இருக்கும் பதவி விலகி புதியதாக ஒரு பதவி வரும். அதுதான் அதோடைய விதி. இப்போ சுக்கிரன் பலமாக வரக்கூடிய மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்கள் ஒரு தனித்தன்மையோட, திறமையோட, தகுதியோடு வரீங்க. அந்த சமயத்தில் 10ஆம் இடத்துல மாற்றங்கள் நிறைந்த மாதமாக வருது. ரெண்டும் சேரும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய, நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் விரும்பக்கூடிய, உங்களுக்கு மாற்றங்கள் மன நிறைவை தரக்கூடிய, நீங்கள் செய்யக்கூடிய முதலீட்டில் வெற்றி பெறக்கூடிய, உங்கள் தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த 10ல் குருவும் இந்த ஜென்மத்தில் சுக்கிரனும் சேர்ந்து பலனை தரப்போகுது. அப்போ உங்கள் தொழில், உங்கள் வருமானம், உங்கள் முன்னேற்றம், உங்கள் வேலை வாய்ப்பு, உங்கள் அதிகார பதவிகள் இதெல்லாம் அதிர்ஷ்டகரமாக இருக்க போது தான் இந்த 10ல் குரு, இந்த ஜென்மத்தில் சுக்கிரன். இதான் அந்த காம்பினேஷன் இந்த செப்டம்பர் 2026. ஏன்னா 2 செப்டம்பர்லேயே இந்த சுக்கிரன் உச்சத்துக்கு, அதாவது மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட உச்சத்துக்கு நிகரான பலனை கொடுக்கும். அடிஷ்னலாக ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது. 2வது முக்கியமான காரணம், புதன் 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம். அது 12ஆம் இடம் அப்படின்னா ஒரு பயணம். அந்த 12ஆம் இடமே துலாத்துக்கு பொதுவாக எந்த வீடாக வருதுன்னு நல்லா கவனிங்க. அந்த 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு, கன்னி. ஸோ எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போட்டிகள், உங்களுக்கு வம்புகள், உங்களுக்கு ஒரு கடுமையான சூழல் எல்லாம் புதன் தான் கொடுக்க போகுதுன்னா, அந்த புதன் உங்களுக்கு புத்திக்கு அதிபதியாக உச்சம் அடைகிறதுனால அது புத்தியும் சேர்த்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் எனர்ஜி, இன்னொரு பக்கம் புத்தி, ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு காலம் 2026 செப்டம்பர். இது 2வது ரீசன். 3வது, உங்களுக்கு எந்த ஒரு கிரகமும் உங்களுடைய 6வது வீடு, உங்களுடைய 8வது வீடு அப்படின்னு மறைவு ஸ்தானத்தில் இருக்கான்னு பார்க்கும்பொழுது, சனி தான் 6ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு யோகக்காரனான சனி 6ஆம் இடத்துல மறையும் போது உங்களுக்கு தேவையான பலமான வெற்றிகளை அது தரும். உங்களுடைய 8ஆம் இடத்துல எந்த விதமான கிரகமும் மறையவில்லை. கஷ்டங்கள் இல்லைனா துன்பங்கள் அதை கொடுக்கக்கூடிய இடத்துல 8ஆம் இடத்துல தடைகள் இல்லை, ரூட் கிளியராக இருக்குது. அப்போது செவ்வாய் கரெக்டாக 18 செப்டம்பர் குருவோட இணையக்கூடிய நேரம் குரு மங்கள யோகம். இந்த பக்கம் சூரியன் 17 செப்டம்பர் புதனோட இணையும் பொழுது புத ஆதித்ய யோகம். ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்டுமே உங்களுக்கு ஃபேவரான டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போது கரியர் அண்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனாக பார்த்தீங்க. அடுத்து ஃபேமிலி, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த மாதம் உங்களுக்கு ஃபேமிலி, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஹாப்பியாக ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறத கொண்டு போகும். இன்னும் சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் முதல் வீட்டில் சுக்கிரன் வருதோ
அவங்களுக்குலாம் மனநிலையே முதல்ல குடும்பத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அம்மா அப்பாக்காக, என்னோட ஃபேமிலி, அவங்களுடைய தேவை, அவங்களுக்கு என்ன செஞ்சால் ஒரு சந்தோஷத்தை படுத்த முடியும், அவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க வந்து ஒரு மன திருப்தி அடைவாங்க, அவங்கள எப்படி நல்லா பார்த்துக்கிறது, டேக் கேர் பண்ணுறது, அவங்களுடைய நீட்ஸ் என்ன, அப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை, ஒரு மன இயல்பை வந்து இந்த சுக்கிரன் தரும். அது மாதிரியான ஒரு மாதம் தான் சுக்கிரன். அப்போது நீங்கள் புரிஞ்சுங்க, மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்தியான மனநிலையை கொடுக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் மாணவர்கள். புதன் உச்சம் பெற்ற மாதம் 12th ஹவுஸில், சனி 6ஆம் இடத்துல. ஸோ புதன் பார்வை சனி மேலே, இந்த பக்கம் குரு உச்சம் 10ஆம் இடத்துல. போட்டித் தேர்வு, படிப்பு, படிப்பில் ஆர்வம், புத்தி, உங்களுக்கு தேவையான அறிவாற்றல், உங்களுக்கு தேவையான உணர்வு புரிதல், இதெல்லாம் திறன்பட நடக்கக்கூடிய காலங்களை இந்த புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு சேர்ந்து அழகாக இந்த மாதத்தை உங்களுக்கு கடத்தி கொண்டு போகும். ஸோ மாணவர்களுக்கு ஒரு எமோஷ்னலாகவும் சரி, நாலேஜ் வைஸும் சரி, பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆகும். நீங்கள் நினைத்த விஷயத்தை செய்ய முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள். இது வந்து துலாம் ராசியில் பிறந்த பெண்கள், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் உகந்த மாதம், மன திருப்தி அடையக்கூடிய மாதம், உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதம், உங்களுக்கு வந்து ஒரு சாரீ பிடிக்குமா அது வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய மாதம், உங்கள் கணவர் வந்து அதை வாங்கி கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஒருவேளை உங்களை எல்லாரும் பாராட்டணுமா அது நடக்கும். உங்களுக்கு ஆபரணங்கள் சேரணும் ஆசையாக இருக்கா, ஜுவல்ஸ் வாங்கணும், அதையும் வாங்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கும். பூஜைகள் வீட்டில் செய்யணும், கோயில்களுக்கு போகணும், அந்த பிராப்தம் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாகனம் வாங்கணும் ஆசை இருக்குது, அதுவும் வீட்டில் நடக்கும். துலாமுக்கு இந்த முறை வாகனம் வசதிகள், வாகனம் வாங்கக்கூடிய யோகம். ஸோ இந்த நேரம் இல்லத்தரசிகளுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் மனதை திருப்தி செய்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய காலம்தான் இது. அதுக்கப்புறம் நோய்கள் ஏதாவது வருமா, வருத்தங்கள் ஏற்படுமா, நோய், வருத்தம், கஷ்டம், கண்டம் அந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வெறும் இந்த கேது 11ஆம் இடத்துல, ராகு 5ஆம் இடத்துல, ஒரு சிலருக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, வாட்டர், ஏர் இந்த மாதிரி அலர்ஜிக் ரிலேட்டடாக மைனர் ஹெல்த் இஷ்யூ 1 or 2 டேஸ்க்கு அந்த மந்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய நோய்கள், பெரிய தொந்தரவுகள், பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. இப்போது இந்த துலாம் ராசி அப்போ 2026 செப்டம்பர் எப்படிப்பட்ட மாதம்? இது ஒரு சிறப்பான மாதம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சூப்பர் மந்த் செப்டம்பர். ஸோ சூப்பர் மந்த் செப்டம்பர், துலாம் ராசி நினைத்த பலனை அடையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ஒரு டீட்டெயிலான பலனை பார்த்தீங்க. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம். செப்டம்பர் மாதம் சுபகிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நிச்சயமாக மேக்சிமம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு சுபகிரகமாவது வலுப்பெற்றிருந்தால், உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருக்கிற ஜாதகம், குரு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஜாதகம், இல்லை சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப்பாக உங்களுக்கு இருக்குது. குறைஞ்சபட்சம் புதன், பாவிகளோடு சேராத புதனை வந்து எப்போவுமே சுபகிரகமாக எடுத்துப்போம் பிறவி ஜாதகத்தில். ஸோ அப்படி பாவிகளோடு சேராத புதன் உங்களுக்கு ஆட்சி, உச்சம், வர்க்கோதமம் அப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா சுபர்கள் அப்படியே உலா வரும்போது வலுப்பெறக்கூடிய மாதமாக இருந்தால் நாட்டிற்கு, வீட்டிற்கு, எல்லாருக்குமே, அது ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு அரசாங்க விஷயமா இருக்கலாம், ஒரு அரசியல் விஷயமா இருக்கலாம், ஒரு சட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், ஒரு பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று உலகளாவிய ஒரு பேச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஒரு நன்மையை கொடுத்துரும். ஒரு வாகனம், ஒரு திருமணம், நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய மந்த் தான் வந்து இந்த செப்டம்பர் மாதம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சுபராவது வலுவாக இருக்கிறான்னு பாருங்கள். அண்டு இதை வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் நிறைய முறை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுதி என்ன, அது சுபரா அசுபரா, என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட சுய ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் ட்ரான்சிஷன் எப்படி உங்களுக்கு அது அப்ளிகபிளாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் உங்கள் பர்த் சார்ட், அதை அப்படி நட்டல் சார்ட், அதாவது ஜனன ஜாதகம், அதை அப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த கோள்கள் எப்படி நகருதுன்னு அப்படியே ஒரு 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 3Gயில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், நகர்ற மாதிரி இருக்கும். மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. அதோட இது எப்படி ஒப்பிட்டு என்ன பலன் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ எல்லா ராசிக்குமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. அந்த டீட்டெயிலான பலன் சொல்லும்போது புரிஞ்சிருப்பீங்க. ராசி மற்றும் லக்னம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ராசி என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதன்படி உங்கள் வாழ்க்கை நகரும். அதை புரிஞ்சுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்.in அப்படிங்கிற வெப்சைட்டில்
நீங்கள் என்ன சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து எங்கள் டீமில் தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள், அதாவது அஸ்ட்ராலஜிலேயே வந்து சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை துல்லியமாக கணிச்சு அதுக்கேற்ற வாய்ஸ் கிளிப்பில் பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுது, டைரெக்டாக என்னை மீட் பண்ணணும், இல்லை ஃபோன் மூலிமா என்கிட்ட பேசணும், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸை நீங்கள் வந்து என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டீமை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பேசலாம், சர்வீஸை பற்றியும் கேட்டுக்கலாம் அண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது, நாட் ஓன்லி அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து சர்வீசஸ், ஜெமாலஜி, இப்போ ருத்ராட்சலாம் நிறைய பேர் கேட்டதுனால நானும் பர்சனலாக நான் கொஞ்சம் தெய்வீக நம்பிக்கை அதிக உடைய ஆள். நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு தெரியலாம், பட் ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகம் உடைய ஆள். ஸோ கடவுளை வணங்குவது, பூஜிப்பது, அதை வந்து மந்திரங்களை ஜபிப்பது, இல்லை ருத்ராட்சங்கள் பயன்படுத்துவது, ரத்தினங்களை பயன்படுத்துவது, ஆலயங்கள் செல்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியராக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். ரொம்ப எமோஷ்னலாக ஈடுபாடோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அதுதான் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய மனம் என்பது சந்திரன், உங்களுடைய புத்தி அப்படின்றது சூரியன். அறிவால் நம்ம வந்து எதை செய்ய போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆனால் மனமாற, அது உளமாற, அது உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது ஒரு முழுமையான பலனை நிச்சயமாக இந்த பூலோகத்தில் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுபடி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அதனால் எந்த சர்வீஸ் ஆனாலும் நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீட் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு எது எங்கே அவைலபிளாக இருக்குது, எது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் அந்த சர்வீஸையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பூஜைகள் பற்றியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு என்கொயரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை பயன்படுத்திங்க. நிறைய சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். எங்களுடைய வெப்சைட்டுக்கும் ஆதரவு கொடுங்க, எங்களுடைய இந்த சேனலுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு எப்பவுமே கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன டைட்டிலில் கொடுத்தாலும் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி மூலிமா ஒரு பக்கம் நாலேஜை கெயின் பண்ண முடியும், ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வை தெரிஞ்சிக்க முடியும், அண்ட் என்னோடையும் நீங்கள் பேச முடியும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.